வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கம் புரட்சிகரமான மக்கள் சக்தி இயக்கமாகவே மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய சுகாதார இயக்கத்தை வரும் 2026ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருள் கண்காட்சியை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1,45,000 செல்வமகள் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கம் அனைத்து பிரிவு மக்களின் பங்கேற்புடன் புரட்சிகரமான மக்கள் சக்தி இயக்கமாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி இன்று இது குறித்து சமூக ஊடகத்தில் பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். வாழ்வின் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான கல்வி மற்றும் இதர வாய்ப்புகளை வழங்கும் சூழலை பெண் குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவதிலும், பாலின பாகுபாட்டை போக்குவதிலும் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கம் முக்கிய பங்காற்றி இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெண் குழந்தைகள் விகிதம் குறைவாக இருந்த பல மாவட்டங்களில் தற்போது நிலைமை கணிசமாக மேம்பட்டுள்ளதாகவும், தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்களால் ஆண் பெண் சமத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றிய உணர்வு ஆழமாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திட்டத்தின் அமலாக்கத்தில் முக்கிய மைல்கற்கள் எட்டப்பட்டதற்கு மக்கள் மற்றும் பல்வேறு சமூக சேவை அமைப்புகளின் அர்ப்பணிப்புக்கான முயற்சிகளே காரணம் என்றும், இதற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கள அளவில் இந்த இயக்கத்தை துடிப்பான இயக்கமாக மாற்றிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும், படிக்க வைக்கவும், பெண் குழந்தைகள் பாகுபாடின்றி முன்னேற ஏதுவான சமூகம் ஒன்றை உருவாக்கவும் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி புவனேஸ்வரில் செழிப்பான ஒடிசாவில் தயாரிப்போம் மாநாட்டை தொடக்கி வைத்து தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடையே உரையாற்றுகிறார். இந்தியா மற்றும் சுமார் 12 வெளிநாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கிழக்கு இந்தியாவின் தொழில் கேந்திரமாக ஒடிசாவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகளில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் இந்த 2 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை மத்திய அமைச்சரவை இன்று மறு ஆய்வு செய்து ஏற்கனவே 21ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி வரும் 2026ஆம் ஆண்டு வரை இந்த இயக்கத்தை தொடர்ந்து அமல்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். 2025-26ஆம் ஆண்டு சந்தை பருவத்தில் கச்சா சணல் மீதான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 5,650 ரூபாயாக கடந்த ஆண்டை விட 315 ரூபாய் உயர்த்தி வழங்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. வடகிழக்கு பிராந்தியத்தில் கச்சா சணல் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சுமார் 40 லட்சம் குடும்பங்கள் இதனால் பயன்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருள் கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் சுமார் 60 அரங்குகள், புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் தினசரி மாலை உள்ளூர் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு உள்ளிட்ட அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மாணவர்களின் அறிவு வளர்ச்சி மற்றும் உலக ஞானத்தை மேம்படுத்தவே இக்கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைகள் அறிந்து கொள்ள கண்காட்சி உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதுபோன்ற ஏற்பாடுகளையும் கல்வி தொடர்பான அரசின் பல்வேறு திட்டங்களையும் மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதுடன் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அறிவு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், புத்தகங்களை படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். குழந்தைகளுக்காக பல புத்தகங்கள், நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அந்த நல்ல நூல்களை கொண்ட கண்காட்சி தான் இந்த புத்தக கண்காட்சி. பள்ளி பிள்ளைகள்லாம் இங்கே வந்து இந்த கண்காட்சி பார்க்கணும்னு ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த பிள்ளைகள்லாம் வரும்பொழுது இந்த புத்தகம் வாங்கி செல்லும்போது, படிக்கும்பொழுது அவர்களுக்கு நல்ல அறிவாற்றல் வளர்கிற வாய்ப்பு இருக்கும், படிக்கின்ற பழக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். விளையாட்டு பொருள் வச்சிருக்காங்க, சில பொருளை மறந்துட்டே இருப்பாங்க பிள்ளைங்கலாம், மரப்பாச்சி போமான்னு சொல்லுவாங்க. அந்த மரப்பாச்சி நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். அதே மாதிரி இந்த பண ஓலையில பின்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரக்கட்டையில உருட்டி விளையாடுறது கைக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும், பயிற்சியாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த எண்கள் கணிதம் அது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும். அப்ப அந்த பழைய பொம்மைகளை மறக்காமல் இருக்கணும், அந்த பொருட்கள் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லா பிள்ளையும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். கண்காட்சியின் தொடக்க விழாவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnewsalerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், airnewsalerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளுக்காக சுமார் 1,45,000 செல்வமகள் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இன்னகொல்லு காவியா தெரிவித்துள்ளார். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 10 ஆண்டு நிறைவையொட்டி இன்று எமது செய்தியாளர்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் மட்டும் இதுவரை 6,910 செல்வமகள் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பெண் குழந்தைகள் செல்வமகள் சேமிப்பு கணக்கு தொடங்கிய 15 ஆண்டுகள் முடிவில் தாங்கள் சேமித்த பணத்தை வட்டியுடன் எடுத்துக் கொள்ளலாம் என்றும், மேல் படிப்பு மற்றும் திருமண செலவுக்கு பயனுள்ளதாக இது அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். செல்வமகள் சேமிப்பு கணக்கில் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ₹250 செலுத்தினால் போதுமானது என்றும், சேமிப்பு மீது 8.2% வட்டி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஞ்சல் கோட்டக் அதிகாரியின் பேட்டியிலிருந்து சில பகுதிகள். In the current financial year, enrolled 6,900 girl childs onto this Sukanya Samriddhi Yojana. There is a little short of awareness about this particular scheme, though it being launched 10 years ago. On this front also, India Post has doing its role very majorly. The Gramin Dak Sevaks in the villages are collaborating with the top, the Gram Panchayats, government elementary schools, Anganwadi hubs, etc. in order to sensitize the girl childs, their parents and also the potential mothers, the benefits of the Sukanya Samriddhi Yojana and what a future holds for the girl child if they are enrolled into the particular scheme. பெண் குழந்தைகளுக்காக செல்வமகள் சேமிப்பு கணக்கு தொடங்கியுள்ள பெற்றோர்களில் ஒருவர் புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் பேசுகையில், புவனேஸ்வரி மேட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறேன். செல்வ மகள் திட்டத்துல நான் சேர்ந்திருக்கிறேன். எனக்கு 2 பொண்ணு. 2வது பொண்ணுக்கு சேர்ந்திருக்கேன். முதல் பொண்ணுக்கு ஏஜ் அப்ப அதிகமாயிட்டதால சேர முடியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 2வது பொண்ணுக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அது 21 வயசுல இந்த பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு இது பண்ணி தான் சேர்ந்தோம் நாங்க. ஆனா இப்ப கல்விக்கும் யூஸ் ஆகுது. மாசம் நான் 1000 ரூபாய் கட்டுறேன். 5.5 லட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இடையில எடுக்கிறதா இருந்தா 2 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். நாங்க அதை எடுத்துதான் நான் இப்ப இன்ஜினியரிங் சேர்த்திருக்கேன். இல்லன்னா நான் வேற எங்கேயாவது வட்டிக்கு தான் வாங்கியிருக்கணும் பணம். இதுல சேர்ந்ததுக்கு நான் முக்கிய காரணமே இதனுடைய வட்டி விகிதம் தான். 8.2%. கவர்மெண்டோட எந்த திட்டத்திலையும் இந்த வட்டி விகிதம் இல்ல. நம்ம பணத்துக்கும் பாதுகாப்பு, வட்டியும் அதிகம். நம்மளோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத, தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கலாம். மத்திய அரசோட ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். மிடில் கிளாஸ்க்கு யூஸ்ஃபுல்லான திட்டம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 7,736 விவசாயிகளுக்கு மொத்தம் 12.22 கோடி ரூபாய் நிவாரணம் இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. ஏற்கனவே ஏனாம் பகுதி விவசாயிகள் 199 பேருக்கு மொத்தம் சுமார் 24.6 லட்சம் ரூபாய் நிவாரணம் கடந்த 6ஆம் தேதி வழங்கப்பட்டதாகவும், காரைக்கால் பகுதி விவசாயிகள் 5,020 பேருக்கு மொத்தம் சுமார் 11.64 கோடி ரூபாய் நிவாரணம் கடந்த 16ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பகுதி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு தலா 4.2 லட்சம் ரூபாய் 3ஆம் தவணை மானியம் மற்றும் ஒரு பயனாளிக்கு 1.6 லட்சம் ரூபாய் 2ஆம் தவணை மானியத்தை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் ஆகியோர் வழங்கினர். குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் உடனிருந்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை இன்று காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விவாத போட்டி ஒன்றை நடத்தியது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேசிய வாக்காளர் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கம் புரட்சிகரமான மக்கள் சக்தி இயக்கமாகவே மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய சுகாதார இயக்கத்தை வரும் 2026ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருள் கண்காட்சியை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1,45,000 செல்வமகள் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.